அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு மைதா கார போண்டா அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மைதா 200 கிராம், இது ஒரு கப் எடுத்திருக்கேன். தயிர் 200 கிராம், இதுவும் ஒரு கப் எடுத்திருக்கேங்க. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. நான் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு எடுத்திருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன், சோடா மாவு 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியை நறுக்கி எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவுங்க. நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேங்க. அதில் மைதா மாவு சேர்த்துடலாம். கூடவே நாம் தயிர் சேர்த்துடலாம். அரிசி மாவையும் சேர்த்துடலாங்க. இப்போ நாம் பொடியை நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். சோம்பு சேர்த்துடலாங்க. நறுக்கி வச்ச இஞ்சி சேர்த்துடலாம். கூடவே நாம் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நாம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாங்க. சோடா மாவையும் சேர்த்துடலாம். நாம் இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைய ஆரம்பிங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு அரை மணி நேரம் போல் ஆகட்டும். ஒரு மூடி போட்டுடலாம். வெயிட் பண்ணலாங்க. நேரம் போல் ஆயிருக்குங்க. இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா ஊறி இருக்கு. இப்போ நாம் போண்டா போட ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு வாணல் வச்சுக்கலாம். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சிங்க. இப்போ நாம் போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. இது நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாங்க. இது 2 பக்கமும் நல்லா பொரியட்டுங்க. எவ்வளோ அழகாக பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க. நம்ம எல்லாத்தையும் தட்டுக்கு மாற்றிக்கலாம். மைதா கார போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செம்மையாக இருக்குங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. Thanks for watching. Thank you.